கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13இன் கடைசி பகுதி. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டும். என்ன நிகழ்கிறது? எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிறதான ஊருக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு பிரசித்தி பெற்றதான வசதி நிறைந்த பிரபலமான ஒரு பெண்மணி அவரை தன் வீட்டிற்கு அழைத்து, தேவனுடைய மனிதன் தீர்க்கதரிசி வந்திருக்கிறதை அறிந்து அவள் சென்று தன் வீட்டிற்கு அழைத்து அது கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு எல்லா விதமான உபசரிப்புகளை செய்கின்றாள். அதில் இருந்து தொடர்ந்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவள் வீட்டிற்கு போய் அங்கே தங்குகின்ற ஒரு நிலை அங்கே உருவாகின்றது. அவ்விதமாக எப்பொழுதெல்லாம் செல்லுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் போய் வரும் பொழுது அங்கே அவருக்குள்ளாக ஒரு வியப்பு அல்லது கேள்வி வருகிறது. ஆகையினால் தன் வேலைக்காரரை அனுப்பி அவளை கேட்க சொல்லுகிறார். அதை 13வது வசனத்தில் பார்க்கிறோம். கேயாசி அவளை பார்த்து, இப்படி எங்களை இவ்வளவு நன்றாக நீர் கவனித்து கொள்ளுகிறீர்களே, உங்களுக்கு நாங்கள் ஏதாகிலும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? ராஜாவிடத்தில் உங்கள் காரியத்தை குறித்து ஏதாவது நாங்கள் பேச வேண்டுமா? நாங்கள் வரும்பொழுதெல்லாம் இவ்வளோ அன்போடு கூட நீங்கள் உபசரிக்கிறீர்களே, கைமாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரராகிய கேயாசி மூலமாக அங்கே கேட்கின்றார். அதற்கு சொல்லப்பட்ட பதில்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெண்மணி 2 காரியத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, நான் சுகமாக நான் குடியிருக்கின்றேன். என் சுகம் என்கிற இந்த வார்த்தை சரீரத்தில் இருக்கிறதான ஆரோக்கியத்தை மாத்திரம் குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. வாழ்வின் எல்லா பகுதியிலும் அது பொருளாதாரமாக இருந்தாலும் மற்ற எந்த வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் எந்த விதத்திலும் எங்களுக்கு குறைவு இல்லாமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நிறைவாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை தான் சுகமாய் நாங்கள் வாசம் செய்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தாய் சொல்லுகின்றான், நான் சுகமாக நாங்கள் இருக்கின்றோம். இரண்டாவதாக எங்கே இருக்கிறோம்? என் ஜனத்தின் மத்தியில், என்னுடைய உறவுகள் மத்தியில், என்னுடைய இனஜன பந்துக்களின் மத்தியில் நான் சுகமாக நான் குடியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சுகமாக இருக்கிறேன், எல்லா விதத்திலும் எந்த குறைவும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என் ஜனத்தின் மத்தியில் என்று இந்த தாய் குறிப்பிடுவதனுடைய அவசியம் என்ன என்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை ஏன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லது அவருடைய கண்களுக்கு சாட்சியாக நாங்கள் நலமுடன் வாழ்கின்றோம். எங்கோ ஒரு மூலையில் என்னை சார்ந்தவர்கள் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நான் சகல விதமான உடைமைகளை பெற்றவனாய் நான் வாழ்கிறேன் என்று அல்ல, நான் எங்கள் மக்கள் மத்தியிலே சாட்சியாக நான் சுகமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற கடவுள். மேலும் எங்கே தங்கியிருக்க பண்ணுகிற கடவுள்? நம்முடைய ஜனத்தார், நமக்கு முன்பாய், நம்மை அறிந்த ஜனங்களுக்கு முன்பாக. இன்னும் நான் அதை தெளிவாய் சொல்ல வேண்டுமென்றால், யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் மீது பொறாமை கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அல்லது யாரெல்லாம் உங்களை பார்த்து ஒருவேளை காய்மகாரமாக காரியங்களை செய்கின்றார்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக
நம்மை சுகமாய் வாழ பண்ணுகிற கடவுள் நம்முடைய கடவுள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய கடவுள் நம்ம எப்பொழுதுமே சாட்சியாக நிறுத்துகிற கடவுள். சாட்சியாய் நிறுத்துகிற கடவுள். என்னை நம்புகிற ஜனத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்கின்றேன், எப்படி உயர்த்துகின்றேன், எப்படி அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறேன் என்பதை அவர் எங்கும் தெரியாத ஒரு இருட்டறைக்குள் வைத்து செய்கிற கடவுள் அல்ல, எல்லாருடைய கண்களும் காணும்படி செய்கிற கடவுள். அதுவும் குறிப்பாக யாருடைய கண்கள் காணும்படி செய்கிற கடவுள்? நம்முடைய சத்துருக்களின் கண்கள் காணும்படி செய்கிற கடவுள். நம்மை பகைக்கிறவருடைய கண்கள் காணும்படி செய்கிற கடவுள். நம்மை அற்பமாய் எண்ணி இவனுக்கா இவளா என்று நம்மை உதாசீனமாய் நினைக்கிறார்களே, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தம்முடைய மகிமையின் செயலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த தாய் மிக அழகாக குறிப்பிடுகின்றார், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு சவாலாய் நிற்கிறவர் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிற கடவுளாய் இருக்கிறார். அன்னாள் கூட அதை தான் சொல்லி பாடுவாள், ஆண்டவரை துதித்து, இதோ கர்த்தர் என் கொம்பை உயர பண்ணினார். ஏன்? அன்னாளுக்கு தெரியும், அவருடைய சொந்த குடும்பத்தால் குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்தினாலே அன்னாள் எவ்வளவு எள்ளி நகையாடப்பட்டாள் என்பது, அந்த வலி, அந்த காயம் அன்னாளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே மக்கள் மத்தியிலே தான் கடவுள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்து அன்னாளுக்கு ஒரு அற்புதமான பிள்ளையை தருகின்றான். அதனால் அன்னாள் புகழ்ந்து பாடுகின்றார், இதோ இதோ என் அடிமையின் கொம்பை உயர பண்ணினார். என் அடிமையின் கொம்பை, தாழ்மையை கடவுள் நினைத்தருளினார் என்று சொல்லுகிற கடவுள். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஜனத்தின் மத்தியில், உன் எதிராளியின் மத்தியில், உன்னை காயப்படுத்துகிறவன் மத்தியில் நான் உயர்த்த போகிறேன். உன் தலையை உயர்த்தி நான் வைப்பேன். நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகையால் இந்த நிந்தனையின் நேரம், அவமானத்தின் நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கடவுள் கட்டளையிட்டிருக்கிற தீங்காக நீங்கள் நினைக்கக்கூடாது. மாறாக, இட்ஸ் an opportunity that God has given you. He is going to lift you up in front of all your enemies. அதை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் உயர்த்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.